வணக்கம். நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கலான்னு விரும்புகிறேன். ஏன்னா இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே அயன் கண்டென்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, அயன் கண்டென்ட் ரொம்ப டெஃபிஷியன்சி இருக்குது, அதுக்கு என்ன சாப்பிடணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லைன்னா ஒரு கேப்சூலோ ஒரு மாத்திரை அக்ராஸ் த டேபிள்டு மெடிக்கல் ஷாப் போய் வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்கள் வீட்லேயே நீங்களே பண்ணி மாதத்துலேயே ஒரு தரம் பண்ணி வச்சுட்டா நாங்கள் 6 மாதத்துக்கு அதை வச்சுன்னு சாப்பிடலாம். 1 இயர் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை பவுடரை உங்களுக்கு சொல்கிறேன். அது முருங்கைக்கீரை. இன்றைக்கி உலக அளவில் அது ஃபேமஸ் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு ரோட்டில் எல்லாம் முதல்ல கிடச்சின்றது, இப்போ கிடைக்க மாட்டேங்கிறது. எல்லோரும் பவுட்ரு பண்ணி பேக் பண்ணி அப்ராடுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அது கேப்சூலாகவும் வருது இப்போது. அதனால் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. சீப்பாக இருந்த கீரை இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. ஸோ அந்த கீரை நம்ம ஊரில் கிடைக்கிறது முருங்கைக்கீரை வேறு எங்குமே கிடைக்காது. இந்தியாவில் கிடைக்கும், அப்ராடில் எல்லாம் கிடைக்காது. அதனால் கிடைக்கிற அந்த கீரையை எப்போ இந்த சீசனில் கிடைக்கிறதோ அப்போ வாங்கி நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது முருங்கைக்கீரை ப்ளஸ் பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு நல்லது சொல்லுவாங்க அது. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோம்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை இதெல்லாம் முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு கிறிஸ்பாக வச்சுட்டுருக்கேன். இப்படி நல்லா இப்படி பண்ணால் நல்லா பவுடரானது. இது கருவேப்பிலை ஒரு பவுல். கருவேப்பிலை இன்னும் நிறைய கூட போட்டுக்கலாம். அப்புறம் இதை பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கண்ணுக்கு நல்லது சொல்கிறாங்க. அது எப்படியான ஒரு இதில் சேர்க்கணும் சாப்பிட்ணும் சொல்லிட்டு இது வச்சுருக்கோம். இது கொஞ்சோண்டு இவ்வளோ ஆயில் தேவையில்லை, ஜஸ்ட் ஃப்ரைங்க்கு தான் இவ்வளோ ஆயில். இப்போ வேர்க்கடலை வச்சுருக்கேன், பச்சை வேர்க்கடலை. கருப்பு உளுந்து எப்படியான ஒரு இடத்துல சேர்த்துக்கணும் இல்லைங்களா. இது கருப்பு உளுந்து. இது வெள்ளை உளுந்து. பாருங்கள், கொள்ளு சேர்த்துக்கோங்க. இது இருந்தாலும் நான் சொல்கிறது கொள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி, குண்டு மிளகா வச்சுருக்கேன். அப்புறம் பேடகி, பெருங்காயம், வெல்லம். இது வெல்லம், ஒரு கட்டி வெல்லமும் ஒரு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ற உப்பு இவ்வளோ தேவைப்படலைன்னா நம்ம கட் பண்ணிட்டு விடலாம். இது எதுக்கு உப்பு கொஞ்சம் கல்லுப்பு தான் வச்சுருக்கேன். கல்லுப்பு நல்லாயிருக்கும், உங்களுக்கு எப்போவுமே கட்டுப்படியாகும். ஓகேங்களா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்கள், தேவையான பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஒரே ஒரு தடவை ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் 6 months to 1 year நீங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட்ணுன்னு சொல்ல, வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் இல்லை நைட் டைம் உங்களுக்கு சமைக்க முடியலன்னா ஒரே ஒரு சாதம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுடலாம். ஸோ இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. முருங்கைக்கீரை உலக அளவில் எல்லாருக்கும் தெரியும். வைட்டமின் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற கீரை அதுதான் நம்பர் 1 கீரை. அதனால் பச்சையும் சாப்பிட்லாம், பச்சையில் தால் பண்ணி சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், எல்லாம் பண்ணலாம். திடீர்னு உங்களுக்கு ஆஃபீஸுக்கு வரீங்க பச்சையாக வாங்க முடியல, உங்களுக்கு சீசன் ஆகிடுச்சுன்னா அப்போ அன்சீசன்லாம் நீங்கள் பவுட்ரு வச்சு சாப்பிட்டுக்கலாம். பவுட்ரு வச்சு பேலன்ஸ். பசங்களுக்கும் நல்லா நெய் விட்டு சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்தை சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை நாமளே கொஞ்சம் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இப்போ இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டேன், எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற விட்றேன். நீங்கள் வீட்டில் கிச்சனில் சமைக்கிறதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம், ரிஃபைண்ட் ஆயில், அது யூஸ் பண்ணுங்கள். பிறகு பெருங்காயம் போட்டுடுறேன். இல்லை எடுத்து இது போட்டு நம்ம பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது. இது ஆனதும் ரைட் ஆகிடுது. இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டுடலாம். வேர்க்கடலை தான் கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ வேர்க்கடலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம உளுந்து போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். கொள்ளு கொஞ்சம் 2 ஸ்பூன் கொள்ளு சொல்லியிருக்கேன். கொள்ளை போட்டு விட்டுருங்க. கொள்ளு கொஞ்சம் நல்லா வெடிக்கும். அந்த வெள்ளை உளுந்து வச்சுருக்கேன் இல்லையா, அது போட்டு விடலாம். ஸோ இந்த குண்டு மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடலாம். கொஞ்சம் இதாகிடுது.
நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். வறுப்பட்டுறது சூடாக இருக்கச்சு கீரை போட்டுடலாம். முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் 1 கப்பு. நல்லா இது கலரை விட்டுட்டு இன்னொரு கப் போட்டுடலாம். எனக்கு பண்ணாங்கண்ணி கீரை போட்டேன், எனக்கு கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் போட்டு விட்றேன். இப்போது அது இது முருங்கைக்கீரையோட போட்டிங்கன்னா அது சேர்த்து கலந்து நீங்கள் வந்து நல்லா பவுடர் ஆகிடும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ டெய்லி அந்த பொன்னாங்கண்ணி எனக்கு கண்ணுக்கு நல்லது, சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், இதில் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேப்பா. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணேன். இது ரெண்டுத்துலேயும் உப்பு லாஸ்ட்டில் ஒரே ஒரு தடவை வறுத்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வெல்லம் பாக்கி இருக்குது, அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள் ஆயிடும். இது இன்னொரு அது பாக்கியும் போட்டானா பாருங்கள். வெல்லம் லாஸ்ட்டில் போடுறேன், போடவே இல்லை ஃபஸ்ட்டு, இப்போ தான் போடுறேன். எல்லாம் முடிஞ்சிருது இல்லையா? இப்போ வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. எல்லாத்தையும் ஒன்று அதுவே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஈக்குவல் இந்த மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், கிறிஸ்பாக இருந்தாலே போகிறோம், நைஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ட்ரம் ஸ்டிக் முருங்கைக்கீரை ஒரு முழுக்க எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க. அயன் கண்டென்ட் ஜாஸ்தி, நிறைய பேருக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி கொஞ்சம் சாதத்திலோ சப்பாத்திக்கு தொட்டுண்டோ இது இட்லிக்கு தொட்டுண்டோ ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சாப்பிட்டு பழகிக்கணும். பசங்களுக்கும் இல்லை சாதத்தை பிசைஞ்சு நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் சேரும். நேச்சுரல் அயன் கண்டென்ட். இதில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன், கண்ணுக்கு நல்லா பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, வேர்க்கடலை, கொள்ளு, அப்புறம் உங்களுக்கு மீடியமாக காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். காரம் மீடியமாக இருந்தால் தான் நல்லா பிசைஞ்சு சாப்பிட முடியும். எல்லோரும் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ணும் இல்லையா? அதில் கொள்ளு போட்டிருக்கேன். உங்களுக்கு பாடிக்கு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாடி வெயிட் ஏறவே ஏறாது. அது ஃபைபருங்கிறதுனால அது உங்களுக்கு டெய்லி பேசிஸில் அது குறைஞ்சிரும். நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் எ பெஸ்ட் ஃபுட். கையில் ட்ராவல் பண்ணும்போது கையில் எடுத்துன்னு போகலாம். நீங்கள் வெளியூருக்கு எங்கேன்னு போனால் நீங்கள் ட்ரெயினில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் என்ன கிடைக்கிறதோ வச்சு தொட்டுன்னு சாப்பிட்லாம். வீட்டில் குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். உலகம் முழுக்க இதுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க முருங்கைக்கீரைக்கு. நிறைய பேருக்கு நிறைய இடத்துல இந்த கீரை கிடைக்கல. அப்ராட்லலாம் இந்த கீரை வரலை. இல்லை பவுட்ரு பண்ணி விற்கிறாங்க, கேப்சூல் விற்கிறாங்க, நல்ல காஸ்ட்லியாக விற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது மிஞ்சி போனால் ஒரு கீரை 30 ரூபா இல்லை 60 ரூபா இருக்கும். வச்சு நீங்கள் இந்த பொருள் 60 ரூபாய்க்கு என்ன பொடின்றது 1000 ருபீஸ் கடையில் போய் நீங்கள் வாங்கினா 2 பாட்டில் வரும் 1000 ருபீஸ். ஸோ அது பதில் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் ஈர ஸ்பூன் போடக்கூடாது. அவ்வளோ ட்ரை ஸ்பூன் வெளியிலே வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்றது உங்கள் விருப்பம். எப்படி சாப்பிட்ணும், ஒரு தோசைக்கெல்லாம் போட்டால் அப்படி தூவி சாப்பிடலாம். பொடி தோசை சொல்கிறாங்கல்ல, இதை நல்லா அப்படி தூவி கொடுங்க நெய்யில். பசங்களுக்கு நெய் தோசை பண்ணும்போது சுற்றி நெய் விட்டு இது தூவிட்டிங்கன்னா
அவங்க தெரியாமல் அவங்க கன்சியூம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். உங்கள் ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ 100% இல்லை நாங்கள் எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லோரும் யூஸ் பண்ணி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இது சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபுட். நம்ம கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை, ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி இல்லை. நிறைய பாதாம் காஜு அதெல்லாம் போட்டு விழுங்க வைக்கல. இது ஜஸ்ட் வேர்க்கடலை, முருங்கைக்கீரை, அந்த சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். டேஸ்ட் கொடுக்குறது கொஞ்சம் சில ஐட்டம் சேர்த்துருக்கோம், வெல்லம் இல்லைலாம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் யூ டு கீப் யுவர் ஹெல்த் ஃபிட். ஃபேமிலி ஃபுல்லாக எல்லோரும் நன்னா இருக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க இருக்கும். வணக்கம். இதே மாதிரி எங்கள் கலாவாகினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ்.